இந்த வீடியோ மைத்ராவத்தில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள்கிட்ட டீமட் அக்கௌண்ட் இல்லைன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஃபோன் நம்பரை கமெண்ட் பண்ணுங்க. எங்கள் டீம் உங்களை ரீச் அவுட் பண்ணி உங்களுக்கான டீமட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ என்னோட ஐடியை நான் லாகின் பண்ண போகிறேன். அதுக்கு ரைட் சைடில் டாப்பில் ஹியூமன் லோகோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா யூசர் ஐடி, பாஸ்வேர்ட், அப்புறம் உங்களோட ஐகானான்னு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு லாகின் கொடுத்தீங்கன்னா உங்கள் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் என்டர் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்கன்னா இப்படி வாட்ச் லிஸ்ட் வரும். ஃபஸ்ட்டு வாட்ச் லிஸ்ட்டுக்கும் இந்த வாட்ச் லிஸ்ட்டுக்கும் நிறைய டிஃபர் இருக்குது. ஏன்னா இந்த வாட்ச் லிஸ்ட்டில் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் என்ன க்ரியேட் பண்ணிக்கேன்னா இன்வெஸ்டிங், கேகே அனலிட்டிக்ஸ், ஹோல்டிங், எம்டபிள்யூ இதெல்லாம் நான் க்ரியேட் பண்ணது. நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி இதெல்லாம் அந்த ஸ்டாக்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக அவங்களே க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அப்பப்போ நம்ம இதை பார்த்துக்கலாம். இப்போ நமக்கான ஒரு வாட்ச் லிஸ்ட்டை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரைட் சைடில் டாப்பில் அந்த 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா எடிட், கிரியேட் நியூ, மேனேஜ் வாட்ச் லிஸ்ட், லிஸ்ட், கார்ட், ஹீட் மேப், ஷார்ட் பைன்னு வரும். மேலே நீங்கள் கிரியேட் நியூன்னு கொடுத்தீங்கன்னா கீழே பாப்அப் ஓப்பன் ஆகும். அங்கே என்ன நேம் உங்களுக்கு வேணுமோ அந்த நேமை நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நான் டெமோன்னு கொடுத்து கிரியேட் வாட்ச் லிஸ்ட்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே டெமோன்னு நான் க்ரியேட் பண்ண வாட்ச் லிஸ்ட் ஆட் ஆகிருக்கு. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் பிளாங்காக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா வாட்ச் லிஸ்ட் இஸ் பேங்க், ஆட் சம் ஸ்கிரிப்ட்ஸ்னு இருக்குது. ஸோ எந்த நம்ம ஸ்டாக்கையுமே வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணல, அதான் இங்கே காமிக்குது. ஸோ நம்ம இப்போ ஆட் ஸ்கிரிப்ட்ஸ்னு கிளிக் பண்ணிங்கன்னா சர்ச் பாக்ஸ் இருக்கும். அந்த சர்ச் பாக்ஸில் உங்களுக்கு என்ன ஸ்டாக் பிடிக்குமோ அந்த ஸ்டாக்கை நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணிங்கன்னா இங்கே டிஸ்பிளே ஆகும். NHPCன்னு டைப் பண்ணுறேன். அதை டைப் பண்ணோடனையும் இங்கே ஸ்டாக் டிஸ்பிளே ஆகுது பாருங்கள். இங்கே ப்ளஸ் ஐக்கான் இருக்குது. அந்த ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் இந்த ஸ்டாக் ஆட் ஆயிரும். நான் ஆட் பண்ண அந்த ஸ்டாக் என்னோட டெமோ வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் ஆகிருக்கு. இப்போ இந்த ஸ்டாக் எனக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ணலான்னா அதே மாதிரி தான் ரைட் சைடில் டாப் 3 டாட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆட் பண்ண எல்லா வாட்ச் லிஸ்ட்டுமே இங்கே டிஸ்பிளே ஆகும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த வாட்ச் லிஸ்ட்டில் எந்த ஸ்டாக் தேவையில்லைன்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்டாக்கை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நான் டெமோவை கிளிக் பண்ணி அந்த NHPCயை டிலீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ டெமோவை கிளிக் பண்ணி NHPCயில் டஸ்ட்பின் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது டிலீட் ஆயிரும். இப்போ நீங்கள் என் வாட்ச் லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. ஸோ நான் மறுபடியும் ஒரு ஸ்டாக்கை ஆட் பண்ண போகிறேன். சேம் ப்ராசஸ் தான். ஆட் ஸ்கிரிப்ட்ஸ் கொடுத்து நான் இப்போ விப்ரோவை ஆட் பண்ண போகிறேன். ஸோ நான் விப்ரோன்னு டைப் பண்ணி அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணேன்னா என் வாட்ச் லிஸ்ட்டில் அதை ஆட் ஆயிரும். நான் ஆட் பண்ண அந்த ஸ்டாக் என்னோட டெமோ வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட், வாட்ச், டேஷ்போர்ட், பொசிஷன் அண்ட் ஆர்டர்ஸ்னு ஃபீச்சர்ஸ் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு மார்க்கெட் பார்த்துடலாம். மார்க்கெட்டில் நீங்கள் டாப்பில் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி 50யோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ஷோ ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸோட, அதாவது நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி இதோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் எல்லாமே ஷோ ஆகும். கீழே செக்டார் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செக்டாரோட டாப் கெய்னர்ஸ் அண்ட் டாப் லாஸஸோட இதெல்லாம் காட்டும். க்ரீனில் இருந்தால் டாப் கெய்னர்ஸோட ஸ்டாக்ஸு, அதே பிங்க் கலரில் இருந்தால் மீடில் ரேஞ்சான ஸ்டாக்ஸ்லாம் ஷோ ஆகுது. ரெட் கலரில் இருக்கிறது டாப் லாஸஸோட ஸ்டாக்கை ஷோ பண்ணுது. கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நியூஸ் அண்ட் கம்யூனிட்டி இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டாக்கோட கரண்ட் நியூஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் டேஷ்போர்டை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ இருக்கிற உங்கள் கரண்ட் அமௌண்ட் அண்ட் எவ்வளோ பே பண்ணியிருக்கீங்க, பே அவுட் பண்ணிக்கோங்க, உங்களோட நெட் மார்ஜின் அவைலபிள் எவ்வளோ இருக்குன்றது மொத்தமாக நீங்கள் பார்த்துக்கலாம். பொசிஷன் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா மேலே ஹோல்டிங் அண்ட் பொசிஷன் ஐக்கான் இருக்கும். அதை நீங்கள் ஹோல்டிங் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எத்தனை ஸ்டாக் வாங்கி வச்சுக்கின்றதை ஷோ ஆகும். அதுக்கு நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, இப்போ அது எவ்வளோ அமௌண்ட்டில் இருக்குது, உங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இன்னைக்கு டேயான ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லாம் ஷோ ஆகும். அடுத்து பொசிஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இன்ட்ராடேயில் வாங்கின ஸ்டாக்ஸ்லாம் ஷோ ஆகும். அதை நீங்கள் ஸ்கொயர் ஆஃபும் பண்ணிக்கலாம். அதில் நீங்கள் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எவ்வளோ இருக்குன்றதும் கீழே ஷோ ஆகும். அடுத்து ஆர்டர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எத்தனை ஆர்டர்ஸ் வாங்கியிருக்கீங்க, எத்தனை ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்குன்றதும் இங்கே ஷோ ஆகும். அடுத்து இதில் இருக்கிற முக்கியமான ஃபீச்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். லெஃப்ட் சைடில் டாப்பில் 3 லைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா மார்க்கெட், ட்ரேடிங், ஆப்ஷன் செயின், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், IPOs இதெல்லாம் ஷோ ஆகும். நீங்கள் மார்க்கெட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்கேனர், அலர்ட், இண்டிசஸ், நியூஸ், எக்ஸ்சேஞ்ச் மெசேஜ், லாக்ஸ்னு இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கேனர்ஸை பார்க்கலாம். இதுலேயே நீங்கள் எல்லா அனலைசிஸும் பண்ணிக்கலாம்.
அதாவது எப்படின்னா டாப் கெய்னர் அண்ட் லாசர் இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா இன்றைக்கி டேயில் எந்த ஸ்டாக் டாப் கெயின்ஸ் எந்த ஸ்டாக் லூசர்ஸ்னு பார்த்துக்கலாம். சர்க்யூட் பிரேக்கர்னா ஒரு ஸ்டாக் இந்த ப்ராஃபிட் தான் இருக்குன்னு நினைக்கிறப்ப அதையும் பிரேக் பண்ணி மேலே போயிருக்கிறது தான் சர்க்யூட் பிரேக்கர். அடுத்து ஓப்பன் ஈக்குவல் டு ஹை அண்ட் லோவை தான் பார்க்க போகிறோம். இது எப்படின்னா ஒரு ஸ்டாக் ஓப்பன் பண்ணுறப்ப அதோட ஹை ப்ரைஸை ரீச் பண்ணாலோ இல்லை அந்த ஸ்டாக்கோட லோ ப்ரைஸை ரீச் பண்ணாலோ இங்கே ஷோ ஆகும். அடுத்து நியர் சர்க்யூட் பிரேக்கர், அதாவது அடுத்த ப்ராஃபிட்டை பக்கத்தில் இருக்கிற ஸ்டாக்ஸ் தான் இங்கே ஷோ ஆகும். அடுத்து இன்ட்ராடேலையான ரெக்கவரி அண்ட் ஃபாலை தான் பார்க்க போகிறோம். இது இன்ட்ராடேல எத்தனை ஸ்டாக் ரெக்கவரி ஆச்சுன்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி எத்தனை ஸ்டாக் ஃபால் ஆகிக்கின்றதையும் பார்க்கலாம். அடுத்து ரைஸ் அண்ட் ஃபால், இது எப்படின்னா ஒரு ஸ்டாக் அதோட ப்ரைஸ் எவ்வளோ போயிருக்குன்றதையும் ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் எவ்வளோ டவுன் ஆகிக்கின்றதையும் காட்டும். அடுத்து நியர் 52 வீக்ஸ் ஹை அண்ட் லோ, அதை கிளிக் பண்ணிங்கன்னா 52 வாரத்தில் எந்த ஸ்டாக் ஹை ரேஞ்சில் போயிருக்கு எந்த ஸ்டாக் லோ இதில் போயிருக்குன்றதை டிஸ்பிளே பண்ணும். அடுத்து நீங்கள் ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்டாக் எவ்வளோ மேலே போயிட்டு கீழே வருன்றதையும் நீங்கள் இன்னொரு ஸ்டாக் கீழே இருந்து மேலே போகிறதையும் இங்கே டிஸ்பிளே பண்ணும். அடுத்து நீங்கள் வால்யூம் ஷாக்கரை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்டாக்கில் எவ்வளோ டிரான்சாக்ஷன் ஆகிருக்கு, அதாவது எத்தனை பேர் பை அண்ட் செல் பண்ணியிருக்காங்கன்றதை காமிக்கும். அடுத்து நாம் அப்ளிகேஷனில் ஒரு ஸ்டாக்கை எப்படி அலர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லெஃப்ட் சைடில் டாப்பில் 3 லைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா மார்க்கெட்டுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அலர்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். மேலே பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் அலர்ட், செக்யூரிட்டி அலர்ட், அலர்ட் லிஸ்ட்டு இருக்குது. இண்டெக்ஸ் அலர்ட்டில் நீங்கள் நிஃப்டி 50 இந்த மாதிரியான ஸ்டாக்ஸை நீங்கள் அலர்ட் பண்ணிக்கலாம். சர்ச் பாக்ஸில் என்ன உங்களுக்கு தேவையோ அதை சர்ச் பண்ணிவிட்டு அடுத்து அலர்ட் இஃப் வேல்யூ அஸ் அப்படின்னா இது உங்களுக்கு ஈக்குவல் ஆகணுமா இல்லை கிரேட்டர் ஆகணுமா இல்லை லெஸர் ஆகணுமான்னு பார்த்துட்டு உங்களுக்கு எந்த வேல்யூவில் வரணும் அப்படின்றத வேல்யூ என்ட்ரு பண்ணிவிட்டு இது இந்த தேதிக்குள்ளே வந்தால் எனக்கு அலர்ட் பண்ணு அப்படின்னு வேலிடிட்டி டேட்டில் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம். இது எப்படி வரணும்னு கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். எஸ்எம்எஸ் மூலமாகவோ இல்லை இமெயில் மூலமாகவோ நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு செட் அலர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஸ்டாக் அலர்ட் ஆயிரும். நீங்கள் அலர்ட் லிஸ்ட்டில் பார்த்துக்கலாம். அடுத்து நாம் பயோமெட்ரிக்கை எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லெஃப்ட் சைடில் டாப்பில் இருக்கிற 3 லைன்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி செட்டிங்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ஃபிங்கர் பிரிண்ட்டுன்னு இருக்கும். அதை நீங்கள் எனேபிள் பண்ணிடுங்க. எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பயோமெட்ரிக் எனேபிள் ஆயிரும். இப்போ நான் லாக் அவுட் பண்ணிவிட்டு திரும்ப லாகின் பண்ணுறேன். லாகின் பண்ணுறப்ப சேம் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் இது உங்கள் ஐக்கோடாக செக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வராது. இப்போ நீங்கள் உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் வச்சாலே உங்களோட அப்ளிகேஷனுக்குள்ளே நீங்கள் போயிடலாம்.